ஓம் சக்தி. 1991ஆம் ஆண்டு மே மாதம் அம்மாவின் ஆன்மீக பயணத்தில் கொடைக்கானலில் ஸ்பிக் நிறுவனத்தார் கட்டியுள்ள தங்கும் விடுதியில் அம்மா தங்கினார்கள். அம்மா வந்த சில மணி நேரங்களில் மின்சார தடை ஏற்பட்டு இருள் சூழ்ந்தது. தொண்டர்கள் காவலாளியிடம் சென்று, ஏன்பா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, சாப்பாடு பரிமாறணும், எங்கேயும் செல்ல முடியாதபடி இருட்டாக இருக்கு, ஜெனரேட்டர் இருக்கிறதாமே, அதை போடு என்றனர். உங்களுக்கெல்லாம் ஜெனரேட்டர் போட மாட்டோம், பெரிய பெரிய மகான்கள் வந்தால்தான் பெரிய அளவில் வசதிகள் செய்து கொடுப்போம் என்று கூறி ஜெனரேட்டரை இயக்க மறுத்துவிட்டார். எவ்வளவோ மன்றாடியும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்பா, இடம் கொடுத்துட்டு லைட் வசதி கொடுக்க மறுத்தால் என்ன அர்த்தம் என்று கேட்டனர். அதற்கு அவர், ஏதாவது எண்ணெய் விளக்கை ஏற்றிக்கொண்டு சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதன்பின் சில மணி நேரம் சென்றபின் காவலாளிக்கு ஒரே சிந்தனை. சாதாரண மனிதனுக்கு பின்னால் இத்தனை செவ்வாடை தொண்டர்கள் வந்திருக்கிறார்களே, இத்தகைய பாதுகாப்பு இந்த மனிதருக்கு தேவைதானா? இவரை பற்றி சில பத்திரிகைகளில் தவறான செய்திகள் வந்திருக்கிறதே, அப்படி இருந்தும் இவர் பின்னால் இத்தனை கூட்டம் வருகிறதே, இவரிடம் ஏதோ சக்தி இல்லாமலா இவ்வளவு பேர் இவர் பின்னால் வருகிறார்கள், கும்பிடுகிறார்கள்? அப்படி இருக்க பத்திரிகைக்காரன் இவரை பற்றி மோசமாக எழுதியிருக்கிறானே, ஒன்றுமே புரியவில்லையே என்று சிந்தித்த வண்ணம் இருந்தார். இந்த அடிகளாரை நாமும் தான் நேரில் சென்று பார்க்கலாமே என்று எண்ணினார். அப்பொழுது மின்சார தடை நீங்கி அனைத்து மின் விளக்குகளும் எரிந்து மின்விசிறி சுழலத் தொடங்கியது. அவர் அடிகளார் அவர்களின் அறையில் நுழைந்தபோது அங்கு அடிகளார் அவர்கள் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. விரிந்த கூந்தலுடன் சூலாயுதம் தாங்கி வாயில் 2 கோரைப்பற்களும் தெரியும்படி ஆக்ரோஷத்துடன் பத்திரகாளி காட்சி கொடுத்தாள். காவலாளியை தொடர்ந்து இன்னொரு இளைஞரணி தொண்டரும் வந்தார். அவரின் கண்களுக்கும் அம்மாவின் திருமேனி பத்திரகாளியின் உருவமாக இருக்க கண்டார். கண்ட காவலாளி அம்மா அம்மா என்று விழுந்து புலம்பினார். சாதாரண மனிதன் என்று எண்ணியவர் உடம்பில் பத்திரகாளியா? பத்திரிகையில் வந்ததை வைத்து நான் அடிகளாரை அவமதித்து விட்டேனே. மானிட வடிவில் தெய்வம் தன்னை மறைத்து கொண்டு சுற்றி வருகிறதே, இந்த மட ஜென்மத்திற்கு பத்திரகாளி வடிவில் காட்சி கொடுத்து புரிய வைத்து விட்டாளே, நான் பாவியா புண்ணியம் செய்தவனா என புலம்பி அழுதார் அந்த காவலாளி. பங்காரு உருவத்தில் மறைந்திருக்கிறாள் அன்னை, பங்காரு உருவத்தில் குருவாக இருக்கிறாள் அன்னை, பங்காரு உருவத்தில் அருள் வடிவமாக இருக்கிறாள் அன்னை. நல்வினை இருப்பவர்கள் இதை அனுபவத்தில் உணர்வார்கள். ஓம் சக்தி.